ஃப்ளஷ்னா பீஃப் கொஞ்சம் ஃபேமஸாக தான். சில இடத்துல அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த இடத்துல அப்படி இல்லை. நீங்கள் சாப்பிட்லாம், நானும் சாப்பிட்லாம், எல்லாமே காமன் இங்கே. இப்போ தவா கறிக்குது, சப்பாத்திக்குது. இந்த கடாயில் அது மேலே போட்டு மாவை திரட்டி போடுவாங்க அப்படியே. அது நம்ம கூட செய்ய முடியாது, அதெல்லாம் யாருமே செய்ய முடியாது. எங்கே செய்கிறாங்க அப்படியே மடித்து வச்சுட்டு சேர்வா தருவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அந்த தவா கறி அப்புறம் பீஃப் ஷவர்மா, பட் இந்த ரெண்டு தான் வந்து ஐகானிக்காக நல்லாயிருக்கும். காரணம் சாப்பிட்றாங்கன்னா ஜனங்களை விரும்புகிறாங்க. இப்போ இந்த கறிக்கு இந்த ஆஸ்மா, டிவி நோய் அந்த மாதிரி இது சாப்பிட்டா வியாதி வராதுன்ட்டு ஒரு இது ஜனங்களுக்கு. நம்மளும் இங்கே தான் பிறந்தோம் வளர்ந்தோம். இதான் மெயினாக நம்ம ஊர். அவுட்டர் கண்டிப்பாக தெரியாது. நம்ம சென்னை எப்போயுமே வாலிப தெய்வம் சொல்கிறோம்ல, எப்போவுமே சென்னை தான் ஃபஸ்ட்டு. சென்னை பாமர மக்கள் வருவாங்க, இங்கே பிழைப்பாங்க. மதுரையிலேருந்து வரும், இங்கே பிழைப்பாங்க. காலையிலையும் சரி நைட்டும் சரி, நீங்கள் வந்து எங்கே போனாலும், இப்போது பார்க்கு போனாலும் ஒரு மாதிரி பீஸாக ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். ரோட்டில் போனாலும் எதுவுமே பயம் இல்லாமல் நைட்டு கூட சுற்றலாம், காலையில் கூட சுற்றலாம். ஸோ சென்னை ஓவராலாக எல்லாம் ஒரு யூனிட்டியாக இருக்கிற ஒரு நல்ல ஊராக எனக்கு தெரியும். சென்னை முக்கியமான இந்த தாஷா மக்கான் தான், தாதாஷா மக்கான் இது பேர். அது இங்கே தாஷா மக்கான்னு சொல்கிறாங்க. எல்லா இடத்துல போனீங்கன்னா தாஷா மக்கானில் போனாக்கா நைட்டு 12 மணி 12:30 மணி 1 மணி வரைக்கும் சாப்பிட்டு வரலாம். இதுனா நம்ம இங்கே பொருந்து நம்ம இந்த ஏரியா தான்.